சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜான் 1லேருந்து நம்ம வந்து ரீசனிங்கான சீரீஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அதே போல் உங்களோட ப்ராக்டிஸுமே கண்டினியூவாக இருக்கணும். அப்போ தான் ரீசனிங் நம்ம வந்து ஸ்கோர் நல்லா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ரீசனிங் வந்து நமக்கு ஸ்பீட் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் வந்து நம்ம ரீசனிங் ஈஸியாக இருக்கும், அதை நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கொஞ்சமாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டாலும் நமக்கான ஸ்பீட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரீசனிங்கான ப்ராக்டிஸ் டெய்லியுமே இருக்கணும். நம்ம எது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிற வரைக்கும் நம்மளோட ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கோரிங் பார்ட்டு ரீசனிங் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களோட ப்ராக்டிஸ் எப்பயும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா கண்டினியூவாக எல்லாமே ஒரே ஒரு ஃபார்மெட்டில் போயிட்டு இருக்கும். அதில் இடையில ஒரே ஒரு இந்த பிளாங்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன வரும் நம்ம போடணும். ஓகேங்களா? இதில் என்ன கான்செப்ட்னா சேமாக எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் போகும். நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இது எந்த பேட்டர்னில் போயிட்டு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல என்ன வரும் நம்ம சொல்லணும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 7 8 4 5 6 8 அது போல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கிற போல தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே அந்த டிஃப்ரென்ஸ் எதை ஃபார்ம் ஆகி போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 7 8 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 6 8 அப்படின்னு இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 216 வரும். ஓகேங்களா? அதாவது 216 மைனஸ் ஆகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 4 4 3ன்னு இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 5 வரும். ஸோ நம்ம இதை பார்க்கக்குள்ளே நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து 6 கியூப்கான வேல்யூ, இது வந்து 5 கியூப்கான வேல்யூ. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா 6 5 சொல்லிட்டு ஒன்று நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, கம்மி ஆகிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரும், 4 கியூபோட வேல்யூவை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு எப்படி இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, வேல்யூ கம்மியாகி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ 6 கியூப்கான வேல்யூ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதில் இருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 5 கியூப்கான வேல்யூவை 5 6 8லேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் 4 கியூப்கான வேல்யூ என்ன வரும், 64 வரும். ஸோ அந்த 64 நம்ம என்ன பண்ணணும், 443லேருந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு வந்து 443 நம்மளுக்கு வந்து அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 379 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் 379 தான் வரும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க வேல்யூ ரொம்ப நமக்கு வந்துட்டு கம்மியாக டிக்ரீஸ் ஆகுதா இல்லை அதிகமாக டிக்ரீஸ் ஆக பார்க்கணும். ஸோ நமக்கு பார்க்கக்குள்ளேயே ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி பார்த்தோம். அது நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்துட்டு கம்மியாயிட்டு இருக்கு. அதாவது 6 5 4ன்னு ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன வேல்யூ, அது எல்லாமே கியூப் வேல்யூ. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், மைனஸ் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு 4 கியூப் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன வந்துச்சு நமக்கு 64. அது 443 நான் 64 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 379 வந்துச்சு. ஸோ இதான் நமக்கான ஆன்சர். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். எதில் கேட்டிருக்காங்கன்னா நமக்கு பிளட் ரிலேஷனில் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பிளட் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம பண்ணுவோம்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸாக்டாக வரைவோம். ஓகேங்களா? அதாவது கணவன் மனைவி ஸ்போசஸாக இருந்தாங்கன்னா டபுள் கோட் போட்டு காட்டுவோம். ஓகேங்களா? பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிங்கிள் லைன் போடுவோம். மேல் ஆர் ஃபீமேல் நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா ஒரு பையனாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போடுவோம், ஒரு சப்போஸ் பொண்ணாக இருந்தால் மைனஸ் போடுவோம். ஓகேங்களா? நம்மளோட ஜென்ரேஷன் நம்ம போடுறோம். அதாவது இங்கே அப்பா இருக்காரு, கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா பையனை போட போகிறேன் அப்படின்னா கீழே போட்டு ஒரு ப்ளஸ் போடுவேன். ஓகேங்களா? இவங்க அப்பா அவங்க பையன் வந்து நான் கீழே போடுவேன். ஓகேங்களா? இது மட்டும்தான் பேசிக். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிடுறேன். எக்ஸ் அண்டு இசட் ஆர் சிஸ்டர்ஸ். அதாவது எக்ஸும் இசட்டும் வந்துட்டு கூட பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்னன்னா சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் த பிரதர் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்க. ஒய் தான் பிரதர் யாருக்கு, சேம் இசட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் த டாட்டர் ஆஃப் இசட். எஸ் வந்துட்டு பொண்ணு யாருக்கு, சேம் இசட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் எ பிரதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டி தான் பிரதர் யாருக்கு, சேம் எஸ்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி இஸ் எ மேரிட் டு யூன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எஸ்லேருந்து பார்த்தா ஒய்க்கு என்ன ரிலேஷன் ஆகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க,
எக்ஸும் இசட்டும் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் அதாவது நம்மளோட கூட பிறந்தவங்களை கோட் பண்ணுறது நம்ம இது போல் கோட் பண்ணுவோம். எக்ஸும் இசட்டும் சிஸ்டர்ஸ், 2 பேருமே ஃபீமேல், 2 பேருமே பொண்ணு அப்படின்னு சொன்னதுனால ஸோ நான் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் கொடுத்துட்றேன். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஒய் இஸ் எ பிரதர் ஆஃப் இசட்னு சொல்லியிருந்தாங்க. இசட்டோட பிரதர் தான் ஒய் சொல்லியிருந்தாங்க. ஸோ கூட பிறந்தவங்க நம்ம எப்படி போடுவோம், ஒரு கோடு போடுவோம். ஒய் வந்து பிரதர், அவர் ஒரு மேல், அவர் ஒரு பையன் சொன்னதுனால நாங்கள் ப்ளஸ் போட்டுருவேன். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் ஏ டாட்டர் ஆஃப் இசட் சொல்லியிருக்காங்க. இசட்டோட பொண்ணு தான் எஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டாட்டர்ன்றதுனால நான் மைனஸ் போடுறேன், கீழே ஜெண்டர்ன்றதுனால நான் கீழே கோடு போட்டிருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி இஸ் ஏ பிரதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டி இஸ் ஏ பிரதர் ஆஃப் எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எஸ் நீங்கள் போட்டோம், கூட பிறந்தவங்கன்னா நம்ம இது போல் நம்ம ஃபைன் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டி இஸ் ஏ பிரதர், அவர் ஒரு மேல் பர்சன், ஸோ பையன்றதுனால நம்ம இங்கே ப்ளஸ் போட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, டி இஸ் ஏ மேரிட் டு யூன்னு சொல்லியிருக்காங்க. மேரிடான கப்புள்ஸ் நம்ம எப்படி போடுவோம், இது போல் போடுவோம். ஓகேங்களா. என்ன பண்ண கொடுத்துருந்தாங்க, டி இஸ் ஏ மேரிட் டு யூ. ஓவரால் நம்ம சொன்ன எல்லாமே போட்டோம். ஸோ இப்போ இவங்க ப்ளஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் மைனஸாக இருக்கும். ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னா, அவங்க சொல்லாமல் நம்ம எதுவுமே போடக்கூடாது. அவங்க இங்கே டி ப்ளஸ்ன்னு சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் என்ன போட்டிருந்தேன், நான் யூக்கு வந்து நான் ஃபீமேல் பர்சனாக போட்டேன். சப்போஸ் டிக்கு எதுவுமே சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக யூக்கு மைனஸ் போட்டிருக்க மாட்டேன். அதாவது அவங்க சொன்னதை தவிர்த்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்லேருந்து பார்த்தா ஒய்க்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. எஸ்லேருந்து பார்த்தா ஒய்க்கு என்ன ரிலேஷன் வரும், அம்மாவோட சகோதரர் அவர். ஓகேங்களா. அப்போ என்ன வரும், அங்கிள் வரும். அதாவது என்ன வரும், அங்கிள் சொல்லலாம், மதரோட பிரதர், அதாவது இவங்களோட மதர், அவங்களோட யாரோ ஒரு சேம். என்ன கேட்டிருந்தாங்க, எஸ்லேருந்து பார்க்கக்குள்ள ஒய் என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. எஸ்லேருந்து பார்க்கக்குள்ள இவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க தான் இவங்க. ஸோ அதை என்ன சொல்லுவோம், அம்மாவோட பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கான ஆன்சர் மதர்ஸோட பிரதர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே ஒரே பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், அது போல் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே நமக்கு சின்ன சின்ன வேல்யூஸாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது நமக்கு வந்து சீக்கிரமாக போட முடியுதான்னு பார்க்கலாம். எனக்கு என்னென்னா 8க்கும் 17க்கும் கொஞ்சம் கம்மி டிஃப்ரென்ஸ் தான் இருந்தாலும் 8 2 நமக்கு என்ன வரும், 16 வரும். ஸோ அது கூட ஒரு ப்ளஸ் பண்ணால் நமக்கு 17 வரும். ஸோ இது ஓகேவாகுதான்னு பார்க்கலாம். 8 × 2 அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். ப்ளஸ் நான் 1 போடக்குள்ள எனக்கு 17 கிடைக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன், 17 × 2ன்னு போடுறது நமக்கு எனக்கு என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். ஆனால் இங்கே 36 இருக்கிறதுனால நான் +2 போடுறேன். அப்போ எனக்கு கிடைக்கும் 36 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இதே நான் போடக்குள்ள அப்போ 36 × 2 தான் போடுவேன். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், +3 போட்டால் அதுதான் நமக்கான ஆன்சர். இது பண்ண நமக்கு என்ன வரும், 75 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 75. நம்மளோட பேட்டர்ன் என்ன, இருக்கிறதோட × 2 போடுவோம் +1, அதுக்கப்புறம் சேம் × 2 போடுவோம் +2. அதே ஃபார்மெட்டில் போடுவோம். 36 × 2 +3 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 75 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் 75. ஓகேங்களா. ஓகே. அடுத்து நம்ம வந்து 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 4th கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைஸ் கொடுத்துருக்காங்க. டைஸ் 3 டைஸ் கொடுத்துட்டு 3க்கும் ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு, அதாவது காமனாக எங்கெங்கே வேல்யூ இருக்கோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது இந்த 3 டயக்ராமில் இருக்குது. ஆனால் இதையும் கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து என்ன வராது அப்படின்னா வந்து நமக்கு காமனாக வராது. ஏன் அப்படின்னா 3 4 3 4ன்றது இங்கே ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படியும் போடலாம். ஆனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக டக்குனு முடிக்கிறதுனால நான் இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 3யும் ஒரே டைம் தான் இருக்குது, வேறு இதுவும் இங்கே ஈக்குவலாக இல்லை. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம், 3 ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிடுவோம். 3 எழுதிட்டு என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா. கிளாக் வைஸில் எழுதுவோம். எதுலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அதுலேருந்து கிளாக் வைஸ். ஓகேங்களா. அப்போ 3 எழுதிட்டோன்னா அடுத்து என்ன போடுவோம், 5 போடுவோம். நெக்ஸ்ட்டு 4. சேம் இங்கே என்ன இருக்குது, 3லேருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன போடுவோம், கிளாக் வைஸ் அப்படின்னா 3, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 1. இதுக்கான அர்த்தம் என்னன்னா 5க்கு ஆப்போசிட் 2, 4க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட் 3 கண்டிப்பாக வராது. இதில் இல்லாத ஒரே ஒரு நம்பர் என்ன, 6 மட்டும்தான் இதில் இல்லை. ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட் 6 தான் இருக்கும். ஓகேங்களா. அதாவது 5க்கு 2 வந்துருச்சு, 4க்கு 1 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக இன்னொரு டேர்ம் என்ன மிஸ் ஆகுது, 6 தான் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ 6 தான் ஆன்சர். நீ யோசிக்கலாம், ஏன் நம்ம ரெண்டுத்தையும் எடுக்கல அப்படின்னா 3 4 ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனாலே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். காமனாக இருக்க வேல்யூ எழுதிட்டு கிளாக் வாய்ஸில் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட் 3 வராது, பேலன்ஸ் இருக்க நம்பர் என்னவோ அப்போ அதுதான் 3க்கு ஆப்போசிட். ஸோ நமக்கான ஆன்சர் 6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம்.
ஸோ மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மிரர் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல கோடு இருந்தால் அது மிரர் இமேஜ், கீழே கோடு இருந்தால் வாட்டர் இமேஜ். மிரர் இமேஜில் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா வந்துட்டு இதோட பேட்டர்ன் அப்படியே இங்கே வரும். அதாவது இந்த ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஏ வந்து அந்த சைடு வந்துடும். ஸோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வச்சு நம்ம எப்படி சீக்கிரமாக இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது என்ன வரும், ஒய்ன்றது எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது இங்கே போகக்குள்ள. ஓகேங்களா, ஸோ அப்போ அப்படி இருக்க ஆப்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்றது இந்த 4த்துலையுமே காமனாக இருக்குது. அடுத்து நான் என்ன செக் பண்ண போகிறேன், எம் செக் பண்ண போகிறேன். ஆனால் எம்ல என்ன வரும், இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோடு இந்த பக்கமாக இருக்கும். அதாவது ஒய் எந்த சேஞ்சஸ் வராது, இந்த எம்கான கோடு வந்து எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேங்களா, இது நார்மலாக இருக்கும். ஸோ இதுக்கான கோடு இந்த பக்கம் இருக்கும். அப்படி இருக்க எம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓ அப்படின்றது எந்த சேஞ்சஸ் வராது. ஸோ அதுவுமே ஓகேவா இருக்குது. என் ஆனால் நமக்கு எப்படி வரும், இந்த இருக்கு கோடு இல்லையா, ஸோ இது இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ நமக்கு இப்படி இருக்கும் என். அது போல் இருக்க என் பார்த்தீங்கன்னா ஓவரால் எண்ணுமே நமக்கு சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓவுமே நமக்கு ஓகேவா இருக்குது. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ அது அப்படியே இந்த பக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஆர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மட்டும்தான் ஸ்மால் ஆர் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். ஓகேங்களா, நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு என்ன டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆப்ஷன் வச்சு ரொம்ப சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் நமக்கு என்ன, ஆப்ஷன் 2 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து 6th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு 5 லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. லெட்டர்ஸ் நம்ம வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி டிக்ஷனரியில் இருக்கும் இல்லையா. நம்ம போயிட்டு ஆப்பிளுக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஆப்பிள் எந்த பிளேஸில் இருக்கும், ஃபர்ஸ்ட்லேயே இருந்துருமா, இருக்காது. ஏன்றது ஃபர்ஸ்ட் வார்த்தை தான். ஆனால் ஏன்னு சொல்லி ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா அதுதான் டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஏவா இருந்தாலும் ஏல ஸ்டார்ட் ஆக எவ்வளோ வார்த்தையோ இருக்குது. ஸோ அப்போது செகண்ட் வார்த்தை செக் பண்ணுவாங்க. அதுவுமே சேமாக இருந்தால் தேர்ட் வார்த்தை எல்லாத்துலேயுமே கொடுக்க லெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அல்ஃபபெட்டிக் ஆர்டர்லையோ அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். ஓகேங்களா, அதே பேட்டர்ன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்றது காமனாக இருக்குது. ஆனால் பார்க்கக்குள்ள என்ன தெரிஞ்சிருச்சு, தேர்ட் வார்த்தை எனக்கு ஏ வந்துருச்சு. சரி, யாருக்குமே தெரியும், அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ என்ன வரும், 5 தான் ஃபஸ்ட்டில் வரும். ஓகேங்களா, அப்போ எனக்கு 5 அப்படின்றது எல்லாத்துலேயுமே காமன் 5 தான் இருக்குது. ஆனால் இங்கே 1, இங்கே 4, இங்கே 3, இங்கே 2. அதாவது நமக்கு செகண்ட் லெட்டர் யார் வருவாங்க கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் போட்டுடலாம் இல்லையா. ஸோ நம்ம இவங்களை ஸ்கிப் பண்ணலாம், ஏன்னா இவங்களை போட்டோம் இல்லையா. அடுத்து என்ன பண்ணணும், டிஆர் எல்லாமே ஓகே. ஆனால் ஓ ஈன்னு இருக்காங்க இல்லையா, அப்போது ஓக்கு முன்னாடி யார் வருவா, நமக்கு ஈ வந்துடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன வரும், 5, 1 வரும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எனக்கு 4 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் 4 தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோடிங் டிகோடிங் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே பேட்டர்னில் போகும். அவங்க கேட்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே போல தான் அவங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸ் வந்து எந்த பேட்டர்னில் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன நமக்கு பண்ணக்கூடாது, எல்லாமே நான் ஒன்று கண்டுபிடிக்கணுமானா இல்லை, நான் இதை வச்சு ஸ்கிப் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒய்லேருந்து டபிள்யூக்கு போயிருக்காங்க இல்லையா, அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒய்லேருந்து டபிள்யூ போகிறாங்க. ஒய்லேருந்து எனக்கு என்ன வருது, -2. ஒய்லேருந்து -2 பண்ணி டபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. டபிள்யூலேருந்து யூ போயிருக்காங்க. ஸோ அப்போ டபிள்யூலேருந்து யூ எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா. டபிள்யூலேருந்து சேம் -2 போட்டு எனக்கு எங்கே போயிருக்காங்க, யூக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், யூலேருந்து -2 போட்டு எஸ்ஸுக்கு போகணும். ஸோ நமக்கு வர ஆன்சர் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா. அப்படி இருக்க ஆப்ஷன் எனக்கு 1லையும் அப்படி தான் இருக்குது, 3லையும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், செகண்ட் செக் பண்ண மாட்டேன், ஏன்னா சேம் காமனாக இருக்குது இல்லையா. ஸோ அதை நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை. அப்போது தேர்ட் லெட்டர் எல் இருக்குது, இங்கே கே இருக்குது. அப்போ இதில் யார் வருவாங்க செக் பண்ணால் ஓகே. ஆனால் என்ன பண்ணணும், இங்கே தேர்ட் லெட்டரும் அதே ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும் தானே கண்டுபிடிச்சோம். ஸோ ஈக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு, அது என்ன ஃபார்மேட்டுன்னு பார்க்கலாம். ஈக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு. ஈலேருந்து என்ன வந்திருக்கு எனக்கு இங்கே +2. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன வந்துச்சு, -2 வந்துச்சு. இப்போ என்ன +2 வந்திருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் லெட்டர் எனக்கு இங்கே சேம் ஐ கொடுத்துருக்காங்க. ஐலேருந்து என்ன பண்ணணும், +2 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ +2 பார்க்கலாமா. ஐ இங்கே இருக்குது, ஐலேருந்து +2னா இங்கே என்ன வரும், கே வரும். ஸோ நமக்கான ஆன்சர் கே தான் வரணும். ஸோ அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3.
ஓகேங்களா? எல்லாமே கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுவே எனக்கு 2 ஆப்ஷன்ல இருந்துச்சு. அடுத்து அங்கேயும் எம், இங்கேயும் சேம் எம். அப்போ நான் என்ன பண்ணோம், தேர்ட் லெட்டர் என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ பார்க்கல எனக்கு யார் வந்தா, எல் வரல, கே தான் வந்தாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு சிலோஜிசம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சம் ட்ரெயின்ஸ் ஆர் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில ட்ரெயின் வந்து பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம எப்படி போடுவோம், சில ட்ரெயின். ஓகேங்களா, அதாவது சில ட்ரெயின் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது ஃபுல்லாக எழுதுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு பஸ்ஸஸ்னு ஒரு வார்த்தை பீல தான் இருக்கு, பைக்குன்னு ஒரு வார்த்தையும் பீல தான் இருக்குன்றதுனால நான் ஏதாவது ஒன்று நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். ஸோ நம்ம இதையே பஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா, சிலது என்ன பண்ணிட்டோம், கம்பேனா இருக்க மாதிரி போட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நோ பஸ் இஸ் கார். அதாவது பஸ்ஸுக்கும் காருக்கும் நோ கண்டிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நோ கண்டிஷன் போட்டு கார் போட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் கார்ஸ் ஆர் பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில கார் வந்து பைக், இதுலையும் நம்மளுக்கு சில இது கூட சேர்த்துட்டோம். இவ்வளோதான் நமக்கான ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சம் பைக்ஸ் ஆர் கார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எனக்கு பைக் இங்கே இருக்குது, கார் இருக்குது, சேம் சில பைக்கும் காரும் சேர்ந்து இருக்குது. ஸோ எனக்கு இது ஓகே, கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். சம் பைக்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக் இங்கே இருக்குது, ட்ரெயின் இங்கே இருக்குது. 2 பேருக்கு எனக்கு ரிலேஷனே தெரியாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அது கண்டிப்பாக தப்பு தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேங்களா, ஒன்லி ஒன்று மட்டும்தான் எனக்கு கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 9th கொஸ்டின். அடுத்து 9th கொஸ்டின் என்னன்னா, அவங்க ஒரு கொடுத்துருப்பாங்க, அவங்க நமக்கு அதில் இருக்க நம்பர்ஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்சில் என்ன பண்ணணும், இப்போது 15 இருக்குது அப்படின்னா 15 இருக்க பிளேஸில் 158 அப்படின்னு போடணும். 158 இருக்க இடத்துல நான் 15 அப்படின்னு போடணும். ஓகேங்களா, அதுதான் இன்டர்சேஞ்ச் சொல்லுவாங்க. இந்த நம்பர் இருக்க இடத்துல நான் இந்த நம்பரை போடணும், இந்த நம்பர் இருக்க இடத்துல நான் யாரை போடணும், 15 போடணும். ஸோ அது போல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறது தான் வந்துட்டு என்ன நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, அதாவது நம்ம அது மாதிரி போட்டும் எனக்கு அவங்க சொல்கிற மாதிரி இந்த சேம் நமக்கு இருக்கலையே ஈக்குவல் டு, ஸோ இந்த பக்கம் சால்வ் பண்ணால் எனக்கு அதே வேல்யூ வரணும். ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணால் எனக்கு சேம் வேல்யூ வரணும். ஸோ அதுதானே இதுக்கான மீனிங். ஸோ அப்படி வர ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க, 6 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா. அப்போ என்ன பண்ண போகிறோம், 158 - 64. பேலன்ஸ் நான் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்க கொடுத்த 6ம் 4 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, இன்ட்டு வந்திருக்கு. 6 பாரத்தில் நான் என்ன போட போகிறேன், 4 போட போகிறேன். ஸோ 64 × 4. அடுத்து எனக்கு டிவைடட் 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணணும், 4 பதிலாக நான் யார் சப்ஸ்டியூட் பண்ணணும், 6 போடணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 6 × 15 டிவைடட் 3. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன போடுவோம், போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம போகணும். நம்ம அப்படியே ஆர்டரெல்லாம் போனால் கண்டிப்பாக தப்பாயிடும் இல்லையா. போர்ட் மாஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பீனா என்ன நமக்கு பிராக்கெட், ஓனா நமக்கு என்ன ஆஃப்னு சொல்லுவோம். ஆஃப்கான மீனிங்கும் மல்டிபிள் தான். ஆனால் என்ன எனக்கு டிவிஷனுக்கு முன்னாடி ஆஃப்னு வச்சு நான் அதை தான் பண்ணுவேன். ஸோ டினா டிவிஷன், சேம் எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏ அப்படின்னா நமக்கு அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே போடுவேன். அப்படி இருக்கிறோம் நான் அப்போ என்ன பண்ணுவேன், இவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு அடிப்பேன். ஓகேங்களா, அப்போது 158 - 64 × 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே எப்படி கிடைக்கும், 6 × இதை நான் கேன்சல் பண்ணி எப்படி கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே 30 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 158 8 128 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் 30 இங்கேயும் 30. ஸோ அப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணக்குள்ள எனக்கு சேம் ஆன்சர் வருது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 10th கொஸ்டின். சேம் 10th கொஸ்டின் நமக்கு வந்து கோடிங் டிகோடிங் யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓவரால் நம்ம வந்து ஃபுல்லாகவே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், அதே தான் இந்த ஜேக்கும் எம்முக்கும் ஆகுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாமா. ஏலேருந்து டி எனக்கு என்ன வருது, +3. ஓகேங்களா, ஏலேருந்து +3. அதே தான் எனக்கு ஜேக்கும் எம்முக்கும் ஆகுதான் நான் பார்க்க போகிறேன். ஜேக்கும் எம்முக்கும் சேம் தான் +3. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிலேருந்து +3 என்ன வரும், ஜி வரும். ஓகேங்களா, டிலேருந்து +3 பண்ணால் எனக்கு ஜி வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஐ மீன் நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜி அப்படின்றது எனக்கு ஆப்ஷன் 2லையும் ஆப்ஷன் 3லையும் இருக்குது. ஸோ இங்கேயும் ஹெச் இங்கேயும் ஹெச், நான் இதை பார்க்க மாட்டேன். அடுத்து இங்கே தேர்ட் லெட்டரில் கே இருக்குது, தேர்ட் லெட்டர் எனக்கு ஜே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், தேர்ட் லெட்டர் எந்த ஃபார்மேட் படி போகுதுன்னு பார்க்கலாம். டிலேருந்து ஜி போகுது, சேம் எம்லேருந்து எனக்கு பி வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
டியும் ஜி என்ன ஃபார்மேட் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ எனக்கு டிக்கும் ஜிக்குமே சேம் எனக்கு என்ன +3 தான் வந்திருக்கு இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜிலேருந்து +3 போட எனக்கு ஜே வருது இல்லையா. அதாவது டி நம்ம ஃபைனலாக முடிஞ்சு டிலேருந்து +3 பண்ணால் ஜி கிடைக்கிது. அப்போ ஜிலேருந்து +3 பண்ணால் எனக்கு ஜே வரணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். ஜே எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஜே பார்த்தீங்கன்னா 3ல் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் 3 மட்டும்தான். நம்ம என்ன பண்ணோம், எல்லாமேலாம் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோம், ஓகே. செகண்ட் லெட்டர் சேமாக இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணேன், தேர்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆன்சரை நம்ம போட்டுடலாம். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள டிக்கும் ஜிக்கும் +3 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஜிக்கும் ஜேக்கும் +3 தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 11th கொஸ்டின். சேம் 11th கொஸ்டின் என்ன, நமக்கு ஒரே ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. அப்போது எனக்கு அந்த ஃபைனலாக அந்த பாக்ஸ்குள்ளே என்ன வரும்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவலாக இது சி தான், ஓகேங்களா. இந்த சி எப்படி இருக்குது, மேலே பார்த்து இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இந்த பிளேஸ்ல இங்கே இருக்கு, ஆனால் எப்படி இந்த பக்கம் பார்த்து இருக்கு. அடுத்து எப்படி இருக்கு, இந்த பிளேஸ்ல இங்கே வந்திருக்கு, ஆனால் எப்படி இருக்கு, கீழே பார்த்து இருக்கு. அடுத்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கு, அப்படியே இந்த பக்கம் பார்த்து இருக்கு. அப்போ ஓவரால் எல்லாமே வந்துருச்சு இல்லையா. அப்போ இப்போ கண்டிப்பா இந்த இடத்துல வர்ற ஆன்சர்ல கண்டிப்பா சி இங்க இருக்கும், ஆனால் இப்படி இருக்கும், மேலே பார்த்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான். நீங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ டைம்குள்ளே முடிக்கிறோன்னு தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்றை மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சரை போட்டு போயிடலாம். ஸோ அப்படி பார்க்கலாம் நமக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 2 மட்டும்தான் நமக்கான ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் நமக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்னதான் ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நமக்கு வந்து மொத்தமாக 20 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ அந்த 20 கொஸ்டினில் ஈஸியாக இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபைனலாக இதில் வந்து நீங்கள் கை வைங்க. அதுவும் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல கூட கை வைக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே வச்சிருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் டயக்ராம் ஃபுல்லாகவே எக்ஸாக்டாக போட்டுருவீங்க. அந்த ஆன்சர் நம்ம போய் கொடுக்கக்குள்ள நமக்கு வந்து டைம் முடிஞ்சுட்டா அதுவும் கஷ்டம் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியானது முடிச்சுட்டு மிட்ல, ஓகேங்களா, கண்டிப்பாக இடையில தான் நம்ம இதில் வந்து போடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடக்குள்ள உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஈஸியாகவும் போட்டுடலாம், ப்ளஸ் ஆன்சருமே வந்துட்டு நம்ம சீக்கிரமாக கொடுக்கலாம். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வாங்க. இப்போ நம்ம எப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சிட்டிங் அரவுண்ட் சர்க்குலர் டேபிள். சர்க்குலர் என்ன, எனக்கு ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா. எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஃபேஸிங் இன்சைட், அதாவது உள்ளே பார்த்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா. உள்ளே பார்த்து உட்காந்துருந்தா இதுதான் எனக்கு வலதாக இருக்கும், இடது இந்த பக்கம் இருக்கும். இதுதான் எனக்கு ரைட் சைடு, இதுதான் எனக்கு லெஃப்ட் சைடு. எப்போ உள்ளே பார்த்து உட்காந்துருந்தா, ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்களா. அப்போ எப்படி இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ப்பாங்களா. ஸோ இங்கே 2 பேர், இங்கே 4, இங்கே 6, அதாவது இங்கே ஒருத்தவங்க இங்கே. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக 6 வருவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சேம் எஃப் இஸ் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ஏவோட இமிடியேட் நெய்பர் எஃப். ஸோ எஃப் வந்து இந்த பக்கமும் இருக்கலாம், ஏக்கு எஃப் இந்த பக்கமும் இருக்கலாம். ஆனால் அவங்க எக்ஸாக்டாக சொல்லலை, ஆனால் என்ன பக்கத்தில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ 2, 4, 6 ஒரு இதில் நான் ஏவை இங்கே போட்டுட்டு எஃப்பை வந்து வலது பக்கமாக போடுறேன். இன்னொன்றுல நான் ஏவை இங்கே போட்டு எஃப்பை இடது பக்கமாக போடுறேன், ஓகேங்களா. ஏன் நம்ம 2 போடுவோம், அவங்க வந்து எக்ஸாக்டாக சொல்லலை, இமிடியேட்டாக சொன்னாங்க, ஆனால் ரைட்டா லெஃப்டான்னு சொல்லலை. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு ஒன்றும் எடுத்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஈயோட செகண்ட் ரைட்டில் டி, ஓகேங்களா. இப்போது ஈயும் டியும் இந்த டயக்ராம்லேயே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜஸ்ட் எழுதி வச்சுக்கலாம், ஈயோட செகண்ட் ரைட்டில் டி, ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பி இஸ் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஈயோட இமிடியேட் நெய்பர் தான் பின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போது ஈயோட இமிடியேட் நெய்பர் பி அப்படின்னா இங்கேயும் பி வரலாம், இங்கேயும் பி வரலாம், ஓகேங்களா. அடுத்து நான் ஏன் இதுக்குள்ளே போடலை அப்படின்னா இதுக்கான க்ளூ அங்கே எங்கேயுமே இல்லை, எஃப்ஓ ஏ மட்டும்தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி எதாவது வந்தால் தான் நான் இங்கே போவேன், ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அண்டு சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. அண்ட் அப்படின்றது பியை தான் குறிக்கும், ஓகேங்களா. அண்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வந்து ப்ரீவியஸ் பர்சனை தான் குறிக்கும். அப்போ பி எப்படி இருக்காங்கன்னா சியோட செகண்ட் ரைட்டில் தான் பி இருக்காங்க. அப்போ சியோட செகண்ட் ரைட்டில் தான் பி இருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. டியோட செகண்ட் ரைட்டில் தான் எஃப் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எஃப் இருக்காங்க இல்லையா,
எஃப் எப்படி இருக்காங்களா டியோட செகண்ட் ரைட் இல்லையா, அப்போ நான் டி இங்கே போட்டேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டில் எஃப் இருக்காங்க. சேம் இங்கே போடக்குள்ள டி இங்கே போட்டேன் அப்படின்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது எனக்கு செகண்ட் ரைட், டியோட செகண்ட் ரைட்டில் எனக்கு எஃப் இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ இந்த பேலன்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் இவங்களை போட்டுடலாமா, ஈயோட செகண்ட் ரைட்டில் டி இருக்கணும் இல்லையா. இப்போ டி இங்கே இருக்காங்க, அப்போ நான் இ இங்கே போடலாமா, ஈயோட ஃபர்ஸ்ட் ரைட்டு ஈயோட செகண்ட் ரைட். ஏன் நான் இந்த பக்கமாக கொண்டு வரேன், எனக்கு வலது பக்கம் இப்படி தான் வரும், இடது பக்கம் தான் இப்படி போகும். ஓகேங்களா. ஸோ வலது பக்கம்னா இந்த பக்கம் வரணும் இல்லையா, இடதுனா இந்த பக்கம் வரணும். ஸோ அப்போ ஈயோட செகண்ட் ரைட்டில் டி இங்கே போடலாமா, இங்கே போட்டால் ஈயோட ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டில் டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ஏ இஸ் அண்ட் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ, ஏவும் ஈயும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நான் இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் தான் நமக்கு இருக்குது. அடுத்து நம்ம இங்கே இன்னொரு ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சியோட செகண்ட் ரைட்டில் பி இருக்கணும் இல்லையா. அப்போ சியோட செகண்ட் ரைட்டில் பினா சி இங்கே போட்டு நான் பி இங்கே போடலாமா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், ஓவரால் நம்ம எல்லாமே போட்டோம். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹூ சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் இ, டிக்கும் ஈக்கும் இடையில நமக்கு எக்ஸாக்டாக யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. டி இங்கே இருக்காங்க, இ இங்கே இருக்காங்க, இடையில யார் இருக்கா, பி தான் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கொடுத்துருக்கத எக்ஸாக்டாக கொடுக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், 2 பாசிபிலிட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு, ஏவும் ஈயும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் எடுத்த ஒரு பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிட்டேன், பேலன்ஸ் நம்ம போட்டோம். அப்போ நம்ம என்ன வந்துச்சு, டிக்கும் ஈக்கும் மேலே யார் வந்தாங்க, பி தான் வந்தாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 13th கொஸ்டின். சேம் இதுவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் இது என்ன பேஸ் பண்ணியிருக்கு, நார்த்தை பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படின்னா என்ன எனக்கு வரும், நார்த்னா இந்த பக்கம். ஓகேங்களா. ஓகே, கிழக்கு நோக்கி இருக்காங்க. நார்த் அப்படின்னா என்ன வரும், ரோ பேஸ் பண்ணியிருக்காங்க, நான் இப்படி போட்டுருவேன். ஓகேங்களா. அப்போ கிழக்கு நோக்கி இருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட்னா இந்த பக்கம், ரைட்னா இந்த பக்கம். ஓகேங்களா. வலதுனா இந்த பக்கம், இடதுனா நமக்கு இந்த பக்கம். எப்போ மேலே பார்த்து இருக்கக்குள்ள. அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, மொத்தம் வந்து எனக்கு 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 5 பேருக்கான சீட்டிங் நான் போட்டுருணும். 1 2 3 4 5. ஓகேங்களா. மேபி எனக்கு இன்னொரு பாசிபிலிட்டி வரும் இல்லையா. ஸோ நான் அதுக்குமே இப்போவே போட்டுடுறேன். 1 2 3 4 5. நம்ம ஏன் 2 போடுறோம்னா அவங்க எக்ஸாக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், பாசிபிலிட்டி எடுப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து போல போட்டுருந்தா ஓகேவாக இருக்கும். இதான் எனக்கு லெஃப்ட்டு, அதான் எனக்கு ரைட்டு. ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஏ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி, சியோட இமிடியேட் லெஃப்டில் யார் இருக்காங்க, எனக்கு ஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அங்கே போட்டால் எனக்கு நிறைய பாசிபிலிட்டி போகும். ஏன்னா நான் எங்கே வேணால் போடலாம் இல்லையா. ஸோ நான் இப்போதைக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி சி சிட்டிங் பிட்வீன் ஏ அண்டு இ, சி இருக்காங்க இல்லையா, ஏக்கும் ஈக்கும் இடையில தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏசி இப்படி இருந்தால் இ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் இடையில கரெக்டாக சி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கும் சிக்கும் இடையில யாருமே இல்லைன்னா சிக்கும் ஈக்கும் இடையில யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பி இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் பி இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் இ. ஓகேங்களா. அப்போது ஈயோட ரைட்டில் தான் பின்னு சொன்னாங்க தவிர இமிடியேட் லெஃப்டில் இமிடியேட் ரைட்லலாம் சொல்லலை. ஓகேங்களா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஈயோட ரைட்டில் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு இதான ரைட்டு. அப்போ பின்றவங்க வந்துட்டு இங்கேயும் வரலாம், ஸோ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு மொத்தம் வந்து 5 பேர் இருக்காங்க இல்லையா. நம்ம இங்கே 3 காலம் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த பேலன்ஸ் பி இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். நான் இப்போதைக்கு போடலை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பியோட ரைட்டில் தான் டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ கண்டிப்பாக நான் பியை இங்கே போட்டால் நான் டி இங்கே போடலாமா. இப்போ நாங்கள் போய் கரெக்டாக போட்டுடலாமா. அதாவது ஏ இங்கே இருப்பாங்க, சி இங்கே இருப்பாங்க, இ இங்கே இருப்பாங்க, பி இங்கே, டி இங்கே. இதை நம்ம எப்படி போட்டோம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஏவும் சியும் இமிடியேட் நெய்பர் சொன்னாங்க. அதுவும் அவங்க எப்படி சொன்னாங்க எக்ஸாக்டாக, ஏ இஸ் சிட்டிங் த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி, சியோட இமிடியேட் லெஃப்டில் ஏ இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ சியோட இமிடியேட் லெஃப்டில் நான் ஏ போட்டேன். அடுத்து என்ன சொன்னாங்க, ஏக்கும் ஈக்கும் எக்ஸாக்டாக சி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி இவங்க 2 பேரையும் போட்டிருக்கோம், இடையில யாருமே இல்லை. அப்போ நமக்கு என்ன வரும், சிக்கும் ஈக்கும் இல்லை, யாருமே வரமாட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஏசிஇ போட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, ஈயோட ரைட்டில் தான் பி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் வரணும்னு சொல்லலை. ஸோ இப்போதைக்கு பி இங்கேயும் இருக்கலாம், ஸோ பி இங்கேயும் இருக்கலாம். அடுத்து என்ன சொன்னாங்க, பியோட ரைட்டில் டி வரணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் பி இங்கே போட்டு டி இங்கே போடுறேன். இதோ நான் பி இங்கே போட்டு டி இங்கே போட்டு என்ன ஆகிடும், லெஃப்டாக வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ பி டி இப்படி தான் வருவாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ சிட்டிங் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ரோ, எனக்கு இதான லெஃப்ட்டு. ஸோ இங்கே யார் இருக்கா, ஏ இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து 14th கொஸ்டின். 14 கொஸ்டினும் சரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இந்த மாடல் பார்த்துருக்கோம். அங்கே என்ன பண்ணோம், நம்பர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், வகுத்தல் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சேம் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை இருக்கிற இடத்துல வகுத்தல் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம அதுபடி போடலாம். 72 - 36 வகுத்தல் 4 போட்டிருக்கோம், இன்டூ 6 போட்டிருக்கோம், ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 42. இதை நம்ம வந்து கரெக்டாக வரதான் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 72 ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து 36 டிவைடட் பை 4 அப்படின்னா இங்கே என்ன வரும், 9 நமக்கு 9 36 இல்லையா. அப்போ நான் இங்கே 9 போட்டேன், பேலன்ஸ் இருக்க 6 எடுத்து போட்டாச்சு, ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 42. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் இல்லையா. அப்போது 72 மைனஸ் 54 ப்ளஸ் 24. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 6 வரும், இங்கே எனக்கு 9 வரும். இதுலேருந்து நான் 54 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 42 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸாக்டாக எனக்கு சீக்வல்ட்டுக்கு அப்புறம் இருக்க 42 வந்திருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். ஓகேங்களா. என்ன பண்ணோம், இதில் சிம்பிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அந்த சீக்வல்ட்டுக்கு அப்புறம் இருக்க 42 எக்ஸாக்டாக வருது நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக போர்ட் மாஸ் உள்படி போடுறது வருது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸை வந்து ஓம் சொன்னாங்கன்னா எனர்ஜி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜூல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது இது எதை ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி நம்ம எனர்ஜிக்கு போடணும். ஸோ எனர்ஜிக்கு என்ன வரும், ஜூல் அப்படின்றது வரும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. நம்ம அடுத்து 16th கொஸ்டின் பார்க்கலாம். 16th என்ன கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவரால் கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன வரும், செகண்ட் என்ன வரும், அதை பொறுத்து நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம சீக்கிரமாக போடுவோம். ஸோ அப்போ அதுபடி பார்க்கலாம். எல்லேருந்து எங்கே போயிருக்காங்க, கேக்கு போயிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட் பார்க்கலாம். அடுத்து சிலேருந்து பிக்கு போயிருக்காங்க. இது ரெண்டு என்ன ஃபார்மேட் பார்க்கலாம். எல்லேருந்து கே போயிருக்காங்க, சிலேருந்து பிக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா. எல் அப்படின்றது நமக்கு இங்கே இருக்குது. எல்லேருந்து கே அப்படின்னா எனக்கு +1 பண்ணியிருக்காங்க, சிலேருந்து பி அப்படின்னா எனக்கு -1 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது எல்லேருந்து கே அப்படின்னா எனக்கு +1. ஓகேங்களா. சேம் எல்லேருந்து கே அப்படின்னா எனக்கு -1 தான் சேம் பண்ணியிருக்காங்க. சிலேருந்து பி அப்படின்னா -1 பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கான ஆன்சரும் -1. அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற லெட்டர் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போது ஈக்கும் ப்ரீவியஸாக நமக்கு என்ன வரும், டி வரும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் எப்படி இருக்கும், டியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் வந்து 2வும் எனக்கு டியில் ஸ்டார்ட் ஆகுது, 4 எனக்கு டியில் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குது. சேம் இங்கேயும் தேர்ட் லெட்டர் என் இருக்குது, இங்கேயும் தேர்ட் லெட்டர் என் தான் இருக்குது. அப்போ நான் யூவா எஸ்ஸான்னு சொல்லி நான் 2 பேரில் யார் என்ன எடுக்கிறனோ அதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபைனலாக இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ஃபார்மேட் போகிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ பிலேருந்து இங்கே கியூ போயிருக்காங்க இல்லையா, இது நமக்கு என்ன தெரியுது, பியூக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கியூ வருவாங்க. அதாவது என்ன, +1. ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக டிக்கு அப்புறம் யார் வருவாங்க, யூ தான் வருவாங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கான ஆன்சர் 2 தான் நமக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் எந்த ஃபார்மேட் பண்ணி போகிறாங்கன்னு பார்த்தோம். எல்லாருமே என்ன பண்ணாங்க, -1 அதாவது ப்ரீவியஸ் லெட்டர் போட்டாங்க. அப்போது எனக்கு இதுக்கப்புறம் என்ன வரும், ப்ரீவியஸ் லெட்டர் வந்து டி தான் வரும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் வந்து 2வும் 4ம் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இதில் கேவும் சேமாக இருக்காங்க, என்னும் சேமாக இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபைனல் லெட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நான் செக் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் கியூ இருக்குது, அதாவது +1 பண்ணியிருக்காங்க. சேம் எஸ்ஸுக்கு அப்புறம் டி இருக்குது +1. அப்போது டிக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா யூ தான் வருவாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க, கோடிங் டிகோடிங் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எந்த ஃபார்மேட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ STORK அப்படின்றத அவங்க எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா URRO அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். STORK. ஓகேங்களா. அடுத்து எதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா URRO. அப்போ URRO. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யார் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்காங்க, அதாவது எப்படி உடனே ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். எஸ்ஸுக்கு அப்புறம் யூ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸும் யூவுமே எப்படி இருக்குது, +2ல் வந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது எஸ்லேயும் யூ வந்து +2. ஸோ அப்போ என்ன வந்திருக்கு, எஸ்ஸுக்கும் யூக்கும் +2 தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அடுத்து டீலேருந்து ஆர் எப்படி போயிருக்காங்க அப்படின்னா -2. ஓகேங்களா. அப்போ டீலேருந்து ஆர் வந்து எனக்கு -2. ஓலேருந்து ஆர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓலேருந்து ஆர் எனக்கு வந்து +3. ஓகேங்களா. அப்போ ஓலேருந்து ஆர் எனக்கு +3. ஆர்லேருந்து ஓ அப்போ எப்படி இருக்காங்க, ஆர்லேருந்து ஓ எனக்கு -3. ஓகேங்களா. அப்போது
-3. அப்போ கண்டிப்பாக இந்த கேஓ எப்படி இருப்பாங்க அப்படின்னா +4 இருப்பாங்க. பட் நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இப்போ கே இங்கே இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4ல் இருக்காங்க +4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதே ஃபார்மெட்டில் அவங்க கேட்டுருந்தா நம்ம போடணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க +2 -2, அடுத்து +3 -3, அடுத்து +4 ஓகேங்களா. ஸோ இதே ஃபார்மெட்டில் அவங்க கேட்டிருக்கிறத நம்ம போட போகிறோம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா BUNKE இதுக்கானதை என்கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல +2 -2 +3 -3. ஆனால் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இதிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எல்லாமே ஓவரால் டீன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு எஸ் இருக்குது ஓகேவா. அப்போ அந்த 3ல் ஏதோ வரும் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு எனக்கு கே என்ன இருக்குது Q இருக்குது. அப்போ நான் இங்கேயும் சேம் ஐ இருக்குது. அப்போ ஹெச்ஆ ஜியா நான் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ என்ன வரணும் கேக்கு அப்புறம் ப்ரீவியஸாக -3 போகணும் இல்லையா. அப்போ கேக்கு அப்புறம் -3 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கேக்கு அப்புறம் எனக்கு -3 பார்த்தீங்கன்னா ஹெச் தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன வரும் ஹெச் இருக்கிறது தான் வரும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் 4 தான் நமக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபார்மெட்டில் போதுன்னு ஃபைண்ட் பண்ணோம். என்ன ஃபார்மெட்டு +2 -2 +3 -3 +4 ஓகேங்களா. ஸோ நான் அதே போல் பார்க்கக்கூடிய எனக்கு பிக்கும் +2 பண்ணால் எனக்கு கண்டிப்பாக டி வருவாங்க. ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4 ஆப்ஷனுமே டியில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணோம் ஸ்கிப் பண்ண பார்த்தோமா. ஸோ எது காமனாக இருக்கோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் ஆனால் எனக்கு 4th லெட்டர் எப்படி இருக்காங்க இங்கே ஜி இங்கே ஹெச். அப்போது கேலேருந்து -3 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹெச் தான் வரும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து நம்ம வந்து 18th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 18வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் இவங்க எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் போனாங்க அப்படின்னா 15க்கு அப்புறம் எனக்கு 50க்கு அப்புறம் எனக்கு யார் வருவாங்க கேட்குறாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 11க்கும் 7க்கும் இடையில எனக்கு -4 வந்திருக்கு. அப்போனா எனக்கு 7க்கும் இங்கேயும் என்ன வரும் எனக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு +5 வரலாம் ஓகேங்களா. அப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் 12 வரும். நம்ம ஏன் இங்கே 13 இருக்குது 8 இருக்குது இவ்வளோலாம் இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா. ஆனால் எனக்கு என்ன இதோட கண்டினியூட்டியாக எனக்கு வரணும். அதாவது 4க்கும் பக்கத்தில் இருக்க நம்பர் இருக்கணும் ஓகேங்களா. இதுவே நான் வந்து சப்போஸ் நான் வந்து ப்ரீவியஸாக போனேன் அப்படின்னா எனக்கு 3 அப்படின்னா கூட எனக்கு எந்த வேல்யூமே எனக்கு செட் ஆகாது ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இங்கே வந்து 5 வச்சு செக் பண்ணேன். எனக்கு எக்ஸாக்டாக 12 வருது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 12 மட்டும்தான் ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஏன் இந்த 5 திடீர்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் 4க்கு அப்புறம் நம்ம வந்து -3 பண்ணாலும் கண்டிப்பாக எந்த ஆன்சருமே வராது. ஸோ ஐ மீன் எந்த ஆப்ஷன் அதை ஆப்ஷனை வச்சு நம்ம சீக்கிரமாக போகிறது நம்ம விஷயம். ஸோ அப்போ கண்டிப்பாக வராது இல்லையா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ என்ன செக் பண்ணி பார்த்தோம் 3 வச்சு செக் பண்ணி பார்த்தோம். சேம் மைனஸ் வச்சு கூட பார்க்கலாம் ப்ளஸ் வச்சு கூட நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து 5 வச்சு நான் போட்டு பார்த்தேன். ஸோ 5 வச்சு போல எக்ஸாக்டாக இங்கே ஆப்ஷன் எனக்கு வந்து 12 கிளிக் ஆகுது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேம் 19th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 19th கொஸ்டின் என்ன அப்படின்னா இவங்க இங்கே சேமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை என்ன பண்ணக்கூடாது ரொட்டேட் பண்ணக்கூடாது மடக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எனக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா. எந்த ரொட்டேஷன் பண்ணக்கூடாது கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல வராது. ஏன்னா பார்த்தாலே தெரியுது இப்படி ஒரு ஃபார்மெட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்லவே இல்லை ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே மேக்ஸிமம் வரலாம். இருந்தாலும் அங்கே பாருங்கள் 3rd வாய்ப்பே இல்லை. 4th எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோடு இருக்கே தவிர ஆனால் எனக்கு எப்படி இல்லை ஹரிசெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நான் 4th ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக 2 தான் வரும். ஆனால் எனக்கு 2 எக்ஸாக்டாக வருதா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 எக்ஸாக்டாக வருது இல்லையா. ஸோ இதே தான் நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணக்கூடாது மடக்கக்கூடாது ரொட்டேட் பண்ணக்கூடாது அப்படியே அவங்க கொடுத்துருக்கிறது இருக்கணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் என்ன எனக்கு செகண்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 20th கொஸ்டின். 20th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் கோடிங் டிகோட்லன்னு கேட்டிருக்காங்க. லீஃப் அப்படின்றத ESDK அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃப்ளவருக்கான கோடை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் இதை நம்ம எப்படி கோட் பண்ணியிருக்காங்க என்ன ஃபார்மெட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது LEAF ஓகேங்களா. லீஃப்கான கோடு என்ன பண்ணியிருக்காங்களா EZDK ஓகேங்களா. இப்போ நம்ம இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். LEAF அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க EZDK ஓகேங்களா. எல் பார்த்தீங்கன்னா எல் இங்கே இருக்காங்களா அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கே தான் எக்ஸாக்டாக வராங்க இல்லையா. அதாவது பக்கத்தில் யார் வராங்கன்னு பார்க்குறோம் ஓகேங்களா. அப்போது எல்லேருந்து பார்க்கக்குள்ள -1 ஓகேங்களா. அப்போ எல்லேருந்து எனக்கு -1 இருக்கா. எஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா சேம் எஃப்லேருந்து பார்த்தா -1. அப்போது எனக்கு அதாவது எப்படி ஆகுது எனக்கு ஆப்போசிட் எனக்கு ஆங்கிளில் வராங்க ஓகேங்களா. அது ஆப்போசிட் ஆங்கிளில் வராங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஏக்கு ஆப்போசிட் இசட் வருவாங்க. அதாவது ஏக்கும் -1 ஓகேங்களா. அப்போ ஏக்கும் -1 இசட் வருவாங்க. ஈக்கும் -1 டி வருவாங்க. அப்போ எல்லாமே என்ன வந்திருக்கு எனக்கு -1 ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போது
ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கான கோடு இங்கே இருக்கும், எஃப்க்கான கோடு இங்கே இருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது எனக்கு? பேலன்ஸ் வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கான கோடு இங்கே இருக்கணும், ஸோ இதுக்கான கோடு இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு இங்கே, இதுக்கு இங்கே, அதாவது ஆப்போசிட் ஆங்கிளில் இருக்குது. அப்போது எஃப்க்கும் -1 பண்ணால் எனக்கு என்ன கிடைப்பாங்க? எஃப்க்கும் -1 பண்ணால் எனக்கு என்ன கிடைப்பாங்க? இ கிடைப்பாங்க. ஆனால் நான் எதுங்க போடணும்? லாஸ்ட்டில் போடணும். ஆருக்கு -1 பண்ணனா அவங்க எங்கே கிடைப்பாங்க அப்படின்னா, ஆருக்கும் -1 எனக்கு எங்கே கிடைப்பாங்க? Q கிடைப்பாங்க. அப்போ இப்படி இருக்க ஆப்ஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாமா? QE, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் Q வரணும், லாஸ்ட் ஒன் எனக்கு E வரணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா QE இங்கேயும் இருக்குது, நெக்ஸ்ட் QE இங்கே இருக்காங்க. அதாவது 2 ஆப்ஷன் ஓகேவா இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? D ஓகே சேமாக இருக்காங்க. அப்போது தேர்ட் லெட்டர் நான் கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா? அப்போது எனக்கு என்ன வரும்? VR WR நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த தேர்ட் லெட்டருக்கான கோட், அப்போ இந்த இடத்துல யார் வருவா? இந்த இடத்துல எனக்கு டபிள்யூக்கும் -1 பண்ணால் வருவாங்க இல்லையா? அப்போ டபிள்யூக்கும் -1 பண்ணால் எனக்கு யார் வருவாங்க? வி தான் வருவாங்க. ஸோ அப்போ வி இருக்க ஆப்ஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ வி இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஒன்ல தான் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் செகண்ட் ஒன் மட்டும்தான். எல்லாமே கண்டுபிடிக்கவே மாட்டேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான டைம் கொடுப்பாங்க, 20 கொஸ்டின் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அந்த 20 கொஸ்டின் நம்ம வந்து அட்டம் பண்ண பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறோன்னு விஷயம். ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிங்களான்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆன்சர் தான் முக்கியம். ஸோ என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பார்த்தேன். ஸோ எனக்கு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 எக்ஸாக்டாக இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் சேமாக கிடச்சா நான் விட்டுருவேன். அப்போ டி சேமாக இருக்குது, அப்போ இங்கே வி இருக்குது, இங்கே டபிள்யூ இருக்குது. அப்போ நான் தேர்ட் லெட்டர் என்ன வருமோ அதை நான் போட்டாலே போதும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? டி தான் வந்துச்சு. ஸோ நமக்கு செகண்ட் தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம ஓவரால் வந்து 20 கொஸ்டின் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலே முடியும். தேங்க்யூ.